வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ முருங்கைக்கீரை துவையல் பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை 2 கை அலசி எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணிவிட்டு. 5 மிளகாய் வத்தல், வெள்ளை பூண்டு ஒரு 5-6, புளி கொஞ்சம், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் சும்மா கொஞ்சோண்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், தேங்காய் ஒரு மூடி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிளகாய் வத்தலை பொரிச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை பொரிச்சுக்கலாம். நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு அந்த சடன்னு வெடிப்பு அடங்கின பிறகு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ எடுத்துக்கலாம். புளி இதிலே வதக்கிக்கலாம். புளி வதக்கி எடுத்துட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், வெள்ளை பூண்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயத்தை எடுத்து வச்சிடலாம். கீரையை வதக்கிக்கலாம். கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். ஆறட்டும். ஆறுனோனையும் அரைச்சிக்கலாம். நான் முதல்ல தேங்காவை எடுத்துகிட்டு தேங்காய் திருக்கிட்டு புளி, வரமிளகாய், தேங்காய் இதை போட்டு அரைச்சிக்கிறேன் முதல்ல. அப்புறமா இதை கடைசியாக அரைச்சிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பை கடைசியாக கொரப்பாக அரைக்கணும். தேங்காய், புளி, மிளகாய் அரைச்சாச்சு. இப்போ இதிலே நம்ம கீரையும் வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வரேன். அரைச்சாச்சு. இப்போ கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை நுணுக்கி எடுத்துகிட்டு வரேன். கொரப்பாக நுணுக்கி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சாச்சு. சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை துவையல். அவ்வளோதாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முருங்கைக்கீரை துவையல். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.